الحمد لله رب العالمين والصلاة والسلام العاقبة للمتقين وعلى آله وأصحابه الطاهرين والشاكرين والحمد لله رب العالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلني لسان صدق في الآخرين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم المؤمن يؤلف ولا خير في من لا يعلف ولا يؤلف أو كما قال عليه الصلاة والسلام புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே என்றென்றும் நிலையாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அருமை நாயகம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்காக வேண்டி முன்னதாகவே வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் சலாமத்தும் என்றென்றும் நிலையாக உண்டாகட்டுமாக. ஆமீன். வாழ்கின்ற காலமெல்லாம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்ற வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. மருத்துவமனையினால் ஏற்படுகின்ற செலவினங்களை தொட்டும் சிரமங்களை தொட்டும் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் காத்தல் புரிவானாக. ஆரம்ப இல்லமான காபத்துல்லாஹ்வை ஹஜ் செய்வதற்கும் ஜியாரத் செய்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து புரிவானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர நண்பர்களே, வாழ்க்கை என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்திற்கு வழங்கி இருக்கின்ற ஒரு அபரிமிதமான ஒரு அருட்கொடை. நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும், நாம் வாழ்வு பிறருக்கு அது எவ்வாறு எடுத்துக்காட்டாக இருக்குகின்றது, அது பிறரால் போற்றப்படக்கூடிய, அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்படக்கூடிய, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருப்திக்குட்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோமா இல்லையா? யார் அப்படிப்பட்ட ஷரீஅத்துடைய முறை பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கை லட்சியத்தை பயணத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ, யார் அல்லாஹ்வின் மூலமாக பொருந்தி கொள்ளப்படக்கூடிய வாழ்க்கையை இந்த துன்யாவில் வாழுகின்றார்களோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த சுன்னாவின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட முஃமின்கள் இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் மிக உயரிய அந்தஸ்திற்குரியவர்களாக ஆகுவார்கள் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரியவர்களே, எப்பொழுதும் ஒரு சிந்தனை முஃமின்களிடத்தில் இருக்க வேண்டும். முஃமின்களிடத்தில் இருக்க வேண்டிய சிந்தனை என்னவென்றால், நாம் பிறருக்கு சான்றுகளாக இருக்க வேண்டும், நாம் பிறருக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, நாம் வாழுகின்ற வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது பிறர் அதை நினைத்து நாம் இவரை போன்று வாழ்ந்தால்தான் வாழ வேண்டுமே என்ற எண்ணம் தோன்றுகின்ற வாழ்க்கை வாழ வேண்டும். எந்த நேரத்திலும் இப்படி தோன்றிவிடக்கூடாது, இவரை மாதிரி வாழ்ந்துவிடக்கூடாது, இவரை மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைந்துவிடக்கூடாது என்ற சிந்தனை நமக்கு ஒரு பொழுதும் தோன்றிவிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தன்னுடைய துஆவில் இப்படி துஆ செய்வாங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த துஆவுக்கு உரித்தானவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ரசூலுல்லாஹ் இப்படி துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னா நஸ்அலுக ஈஷத்தன் தகிய்யா. யா அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ கேட்பாங்க, தூய்மையான பொருந்திக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையை தாயா.
யா அல்லாஹ் தூய்மையான உன்னுடைய பொருத்தம் இருக்கக்கூடிய வாழ்க்கை கொடு ரஹ்மானே. அந்த வாழ்க்கையை நான் கேட்கிறேன் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தபடியாக எப்படி சொன்னார்கள்? வமைத்தன் சவியா. யா அல்லாஹ் என்னுடைய மரணத்தை நான் எவ்வாறு கேட்கின்றேன் என்றால் கண்ணியம் பொருந்திய மரணமாக கொடு. கேவலப்பட்ட மரணத்தை கொடுத்து விடாது, இழிநிலை மரணத்தை கொடுத்துடாது, சிரமத்திற்குண்டான மரணத்தை கொடுத்துடாது, பிறர் பார்த்து அருவருக்கத்தக்க மரணத்தை கொடுத்து விடாது. ரசூலுல்லாஹ் கேட்ட வாழ்க்கையும் மௌத்தும் இரண்டும் ஒரு சேர அமைந்திருந்தது. ரசூலுல்லாஹ் ரெண்டுமே கேட்டாங்க. தூய்மையான சலாமத்தான வாழ்க்கை கொடு, அதே போன்று இந்த மரணத்தையும் கொடு. இது ரெண்டுக்குண்டான அர்த்தம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது, இந்த மூமின் கேட்க வேண்டிய துஆ இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த துன்யாவிலும் மறுமையிலும் நான் சீதேவியாக இருக்க வேண்டும். இந்த துன்யாவில் சந்தோஷப்பட்டு மறுமையில் கை சேரப்பட்ட கூட்டத்தில் சேர்ந்து விடவும் கூடாது. மறுமையில கை சேரப்பட்ட வேறு வழியே கிடையாது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கக்கூடியவனாக. அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷரியத், இந்த மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் இது. நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு சான்றுகளாக இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் இவருடைய வாழ்க்கை போன்று நம்முடைய வாழ்க்கை அமைந்து விடக்கூடாது என்ற சிந்தனை சிந்தனை எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் தெளிவுபடுத்தி இமாம் முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்முடைய கண்ணியத்தின் காரணமாகத்தான் எல்லாரும் நம்மை மதிக்கின்றார்கள், நம்முடைய பொறுப்பின் காரணமாக தான் நம்மை மதிக்கின்றார்கள், பொருளாதாரத்தின் காரணமாகத்தான் எனக்கு கண்ணியம் கொடுக்கின்றார்கள். இமாம் முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய நண்பர் அபுல் ஹாசிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை சந்திக்க போனாங்க. அபுல் ஹாசிம் ரஹ்மத்துல்லாஹி பெரிய மார்க்கத்தில் பேரு விளங்கிய நபர். இல்மிலேயும் அவர் அமலிலேயும் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற அபுல் ஹாசிம் ரஹ்மத்துல்லாஹி அவங்களை பல நபர்கள் சந்திக்க வருவாங்க. பல நபர்கள் சந்திக்க வந்து அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய இல்மை கற்றுக்கொள்வதோடு அபூ ஹாசிம் ரஹ்மத்துல்லாஹி அதிகமா துஆ செய்வாங்க. அதை நினைச்சு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, அல்லாஹ் எவ்வளவு பெரிய நபர்கள் எல்லாம் என்ன சந்திக்க வராங்க. தன்னுடைய நண்பர்களிடத்துல சொல்றாங்க, எவ்வளவு பெரிய நபர்கள் எல்லாம் எத்தனையோ நபர்களை என்னை சந்திக்க வருகிறார்கள், எத்தனையோ நபர்கள் என்னை பாராட்டுகின்றார்கள், எத்தனையோ நபர்கள் எனக்காக துஆ செய்கின்றார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று தன்னுடைய நண்பர்களுக்கு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தருணத்துல இமாம் முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன வார்த்தை, இதெல்லாம் உன்னுடைய திறமையினால் வந்திருக்கின்றது என்று நீ நினைத்து விடாது. இதெல்லாம் உன்னுடைய திறமையினால் வந்திருக்கின்றது என்று நினைத்து விடாது. உன்னுடைய கல்வியால் உனக்கு வந்திருக்கின்றது என்று நினைத்து விடாது. மாறாக எதனால் வந்தது தெரியுமா? இன்னல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி சயஜ்அலு லஹும் ரஹ்மானு வத்தா சொன்னார்கள். இமாம் முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அழகா குர்ஆன் வசனத்தை சொல்லி சொன்னார். ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் நல்ல காரியங்களில் யார் ஈடுபடுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு நிறைய அன்பை ஏற்படுத்துவார், நல்ல நேசத்தை ஏற்படுத்துவார். இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்றால் நம்முடைய திறமையை பார்த்து அல்ல, நாம அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை பார்த்து அல்ல, நம்முடைய பேச்சை பார்த்து அல்ல, அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய செயல்பாடு நம்மிடத்தில் இருப்பதின் காரணமாக அல்லாஹ் நமக்கு அவனின் மூலமாக பல நேசர்களை ஏற்படுத்துகிறார். நம்ம கூட ஒரு பெரிய வட்டாரம் இருக்கின்றாங்க, நம்ம உருவாக்கினது அல்ல, அது ரப்பு உருவாக்கி கொடுத்தது. நமக்காக வேண்டிய ஒரு நபர் நிற்கின்றார்கள் என்றால் அது நம்முடைய திறமையாலோ நம்முடைய செயல்பாட்டின் காரணமாக நிற்பது கிடையாது. மாறாக நம்முடைய வாழ்க்கை பார்த்து அல்லாஹ் கொடுத்த அன்பின் பரிசு, நம்முடைய வாழ்க்கை சரியாக இருந்ததன் காரணமாக ரப்பு கொடுத்த அன்பின் பரிசு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் ஷரியத் நமக்கு சில வாழ்க்கை வழிமுறைகளை வாழுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து பிறர் பூரிப்படைய வேண்டும் என்று ஷரியத் சொல்கிறது. பிறர் பார்த்து பூரிப்படைய வேண்டும். யாரும் நம்மை பார்த்து திட்டும்படியான வாழ்க்கை அமைந்து விடக்கூடாது. யாரும் நம்மை பார்த்து திட்டும்படியான வாழ்க்கை அமைந்து விடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில சஹாபாக்களோடு பெருமானார் மஸ்ஜித் நபவியில அதிகமான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதெல்லாம் அதிகமான நேரங்கள் நடந்தது. இன்னும் பார்க்க வேண்டும் என்றால் மஸ்ஜித் நபவியில அருகில அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் என்ற ஒரு இடம் வரும். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் வந்து அதிகமா பேசுவாங்க.
அந்த இடத்துல உட்கார்ந்து சூழ்நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அவ்வல மன் யதுகுலு ஹாதல் பாப். இப்போ இந்த வாசல் வழியா ஒருத்தர் வருவார். சொல்ல இந்த வாசல் வழியா ஒருத்தர் வருவார். ரஜுலுன் மின் அஹ்லில் ஜன்னah, அவர் சொர்க்கவாதின்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபரை பார்க்கல, ரசூலை பார்க்கல. யார் வருவாங்கன்னு ரசூலுல்லா சஹாபாக்களுக்கு பெயர் சொல்லல. சஹாபாக்களும் வரக்கூடிய நபர்களை பார்க்கல. ஆனா ரசூலுல்லா சொன்னாங்க, இப்போ ஒருத்தர் வருவார், அவர் தான் சொல்றவர். நன்றாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சொர்க்கவாதிகளுடைய சுப செய்தி நேரடியாக நாம் கேட்காவிட்டாலும், அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காவிட்டாலும், நபி சொன்ன அந்த மார்க்க நெறிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய சூழலில் அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுக்கும். கவனமாக இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நேரடியாக அந்த வாய்ப்பு சொல்லக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு கொடுக்காவிட்டாலும் கிடைக்காவிட்டாலும், பெருமானாருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை சொல் செயல்களை அங்கங்கலமாக பின்பற்றி நடந்தால் நாமும் அஹ்லுல் ஜன்னah சொர்க்கவாதிகளுடைய கூட்டத்தில் அல்லாஹ் சேர்ப்பான். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே ஒரு சஹாபி உள்ள வந்தார். ஒரு சஹாபி உள்ள வந்து ஃபால்கஸ் சலாம், ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொன்னாங்க. சபையில் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் சலாம் சொன்னாங்க. அங்கே அமர்ந்தார். ரசூல் அங்கே உட்கார்ந்துட்டாங்க. வந்த சஹாபி ஒரு அன்சாரி சஹாபி, அவருடைய பேர் அப்துல்லாஹ் இப்னு சலாம். அப்துல்லாஹ் இப்னு சலாம். அப்ப அங்க உட்கார்ந்த நபர்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியம் இருக்கும் இல்லையா? சர்வசாதாரணமாக ரசூலுல்லாஹ் ஒரு நபரை சொர்க்கவாதி சொல்லிட முடியாது. ஒரு நபரை சொர்க்கவாதி என்று பெருமானார் சர்வசாதாரணமாக சொல்ல முடியாது. அவரிடத்தில் ஏதாவது ஒரு தனித்தன்மையும் அவருடைய வாழ்க்கையினுடைய மேம்பாட்டையும் பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்ல முடியும். ஒரு நபரை பார்த்து நீ நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்றால் நல்ல காரியங்கள் அவரிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு நபரை பார்த்து நீ தீயவன் என்று சொல்ல வேண்டும் என்றால் தீய காரியங்கள் அவரிடத்தில் இருக்கணும். இல்லை என்றால் வெளிப்படையாக பொத்தாம் பொதுவாக நாம் சொல்லலாம். என் பிள்ளை நல்லா படிக்கிறான் அப்படின்னா அவன் நல்லா படிச்சாதான் படிக்கிறான்னு சொல்லுவோம். இல்லை என்றால் அவன் நல்ல 0 மார்க் வாங்கினான்னு போய் நம்ம வந்து இவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுவோமா? இல்லையா? அதே போலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சஹாபாக்களுக்கு தெரியும். சஹாபாக்கள் எல்லாம் தயார் நிலையில் இருந்தாங்க. அவன் ஏன் சொர்க்கவாதின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? இந்த சபை முடிஞ்சிருச்சு. இந்த சஹாபி வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த சஹாபியை பின்தொடர்ந்து போறாங்க. போய் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு முன்னாடி போறாங்க. அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு சலாம் சொல்றாங்க. நம்மோட 3 நாள் தங்கணும். முதல் வாய்ப்பு. நம்ம வீட்டுக்கு யாராவது திடீர்னு வந்து 3 நாள் தங்கணும்னு சொன்னா என்ன கேட்போம்? தம்பி நீ எந்த ஊரு, எந்த அட்ரஸ்? சஹாபாக்கள் அன்சாரிகள் ஒரு பழக்கம் என்னவென்றால், விருந்தாளிகள் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் வந்தால் அரவணைத்து தங்களோடு தங்க வைத்து உணவு கொடுப்பது வழக்கம். இப்ப கேட்காம வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அடி விடும். இப்ப கேட்காம வீட்டுக்கு கூட்டிட்டு போனா உங்களுக்கே ஒரு ஆளுக்கு தான் இங்க சாப்பாடு. இதுல 3வது ஒரு நபரை கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுக்க சொல்லிங்க, நியாயமா கேள்வி இல்லையா? ஆமான்னு சொல்லாட்டி அதான் ஆமான்னு சொல்லாட்டியும் அதுதான் நிதர்சனமான உண்மை இல்லையா? அப்ப அந்த சஹாபி அவரோடு தங்குகின்றார். 3 நாட்கள் இரவு கழிவு. 3 நாட்கள் அந்த சஹாபியர் அப்துல்லாஹ் இப்னு சலாமோடு அந்த நாட்கள் எல்லாம் கழிகின்றது. 3வது நாள் நிறைவடைந்த உடனே அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி. அப்படி என்ன அமலை இடத்துல கண்டுட்டார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவங்களுக்கு நான் சொந்தவாதின்னு சொன்னார். என்ன அமலை செஞ்சுட்டார்? ஒரு அமலும் அதிகப்படியான அமல் செய்ததை பார்க்கவே இல்லையே. அதிகப்படியான நல்ல காரியம் செஞ்சதை பார்க்கவே இல்லையே. கடமையாக்கப்பட்ட ஃபர்லை நிறைவேற்றுகின்றார். கடமையாக்கப்பட்ட 5 நேர கடமைகளை சரிவர நிறைவேற்றுகின்றார். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா எந்த அமலுமே நான் பார்க்கலையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்குண்டான காரணம் என்னன்னு கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்நாளில் அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, யா சதியத்தை யா அஹி சமயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்களே, அதுக்குண்டான காரணம் என்ன என்று சொன்ன பொழுது அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, இன்னி அபைத்து குல்ல லைலத்தின் வ லைஸ ஃபீ கல்பி ظل ولا غش ولا حقد ولا حسد لأحد من المسلمين. சொன்னா என் வாழ்க்கையை நான் எப்படி கழிப்பேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகலும் ஒவ்வொரு இரவும் நான் எப்படி கழிப்பேன் என்றால், நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை நான் இரவு தூங்குவதற்கு முன்னால் என்னுடைய உள்ளத்தில் இப்படி உறுதி செய்வேன். இன்னைக்கு என்னுடைய உள்ளத்தால் நான் யாரையும் காயப்படுத்தவில்லை. நான் என்னுடைய உள்ளத்தால் யாரையும் நான் கவலை ஏற்படுத்தவில்லை. யாருடைய சாபத்திற்கும் வலா ரிஷுன், யாரை பத்தி தப்பா பேசல.
வலா ஹக்கதுன் யாரின் மீதும் தவறான எண்ணம் கொள்ளல, வலா ஹசதுன் யாரின் மீதும் பொறாமை கொள்ளல, லிஅஹதின் மினல் முஸ்லிமீன் நான் எந்த நபரையும் தனிப்பட்ட நபரின் மீது நான் என்னுடைய காழ்ப்புணர்ச்சி வைத்தது. இந்த வாழ்க்கை நம்மிடத்தில் வந்துவிட்டால் சொர்க்கவாதி. அல்லாஹ் தௌஃபீக் செய்ய. பிறரை பற்றி என்றைக்கு நாம் தவறாக எண்ணுகின்றோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நரகமாக மாறும். இந்த ஹதீஸின் வாயில் நமக்கு தெரிய வருகின்ற செய்தி. பிறரை பற்றி என்றைக்கு பொறாமை கொள்ளுகின்றோமோ அந்த நபரிடத்தில் அது இருக்கின்றது. அல்லாஹ் எனக்கு கொடுக்கவில்லை என்றால் இரவு தூக்கம் வராது. அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை போதுமாக்கிக் கொள்ளுகின்ற பொழுது நிம்மதியான தூக்கமும் ஆசுவாசமான நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்கும். அதுதானே சொர்க்கவாதிக்கு உண்டான அடையாளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த வாழ்க்கையை தான் ஷரீஅத் நமக்கு சொல்லுது. இந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். சொர்க்கவாதி ஆவது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதி மட்டும் ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதி என்றால் உள்ளத்தில் நினைச்சிருக்கலாமா இல்லையா? இவர் சொர்க்கவாதி ரசூலுல்லாஹ் உள்ளத்திலே நினைச்சு வச்சிருக்கலாம். ஏன் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்வதற்குண்டான காரணம் என்ன? இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். பெருமானாருடைய உத்தேசம் இதுதான். அவர் அந்த வாழ்க்கை வாழுகின்றார், நீங்களும் அந்த வாழ்க்கை வாழுங்கள். ரசூலுல்லாஹ் வெறுமனே சொர்க்கவாதி துஆ செஞ்சுட்டு போறதுல எந்த குறையும் கிடையாது. உம்மத்திற்கு சொல்ல வேண்டும், இப்படி வாழுங்கள், இதுதான் சொர்க்கவாதிக்கு உண்டான அடையாளம் என்று பெருமானார் வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக அந்த வாழ்க்கை வாழுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உள்ளத்தில் குரோதம் வேண்டாம், உள்ளத்தில் பொறாமை கூட வேண்டாம், உள்ளத்தில் யாரை பார்த்தால் தவறான எண்ணம் வேண்டாம், பேச்சுள் சுத்தம் வேண்டும், பேச்சுள் அசுத்தம் இருக்கக்கூடாது. இந்த எண்ணம் எல்லாம் யாரிடத்தில் வருகின்றதோ, இந்த வாழ்க்கை யாரிடத்தில் வருகின்றதோ சொர்க்கவாதிகள். அல்லாஹ் நம் அனைவர்களையும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய நடத்தையை பார்த்து பிறருடைய வாழ்க்கை மாற வேண்டும். எண்ணங்கள் நம்ம மீது வைத்திருக்கக்கூடிய எண்ணங்கள் மாற வேண்டும். அழகான ஒரு நடைமுறை உதாரணம் உங்களுக்கு சொல்லித்தரேன். நடைமுறை நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தரேன். கன்னியாகுமரிக்கு அருகில் இருக்கக்கூடிய நாகர்கோயில்ங்கிற ஊர்ல ஒரு ஹோட்டல் இருக்கு. நான் அந்த ஹோட்டல் பெயர் இதெல்லாம் நான் படித்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியும். அந்த ஹோட்டல்ல ஒரு நபர் வர்றாரு, உணவு கேட்டு வர்றாரு. பார்ப்பதற்கு அவரை பார்த்தால் முடிவு செய்து விடலாம் இவர் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர் என்று முடிவு செய்தார். இதை நான் சொன்னா தப்பா போகும் இல்லையா? எந்த கூட்டம் சொன்னா தப்பாகும். ஏன்னா என்ன பிரச்சனை, நான் எதையாவது பேசினா அட்டாக் பண்ணி போயிடுறாங்க. போயிட்டு நாளானிக்கு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. சில நிறத்தினுடைய ஆடை அணிந்து வந்தவர், புரிஞ்சவங்க புரிஞ்சு. சில நிறத்துடைய ஆடை அணிந்து அந்த ஹோட்டலுக்கு வர்றாரு. வந்த உடனே கேட்கிறாரு, எனக்கு ஒரு 10 பரோட்டாவும் சிக்கனும் கொடுங்கன்னு கேட்கிறாரு. நாகர்கோவிலுக்கு அருகில் இருந்து நடந்த சம்பவம். அந்த கடையினுடைய உரிமையாளர் ஷேக் என்பவர் என்ன செய்யறாரு, அதை கட்டி கொடுத்து அனுப்புறாரு. உடனே கேள்வி கேட்கிறார். மோமின்களுடைய தன்மை, உணவு வேண்டும் என்று கேட்டு யார் கை நீட்டினாலும் மோமின்கள் இல்லை என்று சொல்ல மாட்டாங்க. பசிக்குதுன்னு சொல்லி நம்ம இடத்துல வந்து கேட்டால் யாராவது நம்ம கழிக்க மாட்டோம். அது மனித தன்மையை தாண்டி மோமின்கள் இடத்துல உரித்தான பண்பு, அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அவர் கட்டி கொடுத்து விட்டு அனுப்பிவிட்டார். சொன்னாரு, நான் வீட்டுல பரிசை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், வரக்கூடிய வாரம் நான் என்ன செய்யறேன், அந்த பணத்தை நான் கொண்டு வந்தேன். கேட்ட நபர் யார் என்று தெரியாது, பார்த்தது கிடையாது, அனுபவம் கிடையாது, பழகியது கிடையாது, இதுவரை பார்த்த முகம் அல்ல. ஆனாலும் உணவை கொடுத்தார். எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தெரியாது, ஆனால் கொடுத்தார். வாங்கிவிட்டு சென்ற மனிதர் ஒரு வாரம் கழித்து அதே இடத்துல வந்து வாங்கின அந்த உணவுக்குண்டான பொருளாதாரத்தை கையில கொடுத்துட்டு, நான் ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா, நான் இந்த இயக்கத்தினுடைய பொறுப்பாளர். என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா? முஸ்லிம்களை கண்டாலே விரோதியாகத்தான் நான் பார்ப்பேன். முஸ்லிம்களை கண்டாலே வெறுப்புணர்வோடு தான் நான் பார்ப்பேன். முஸ்லிம்களை கண்டா எனக்கு ஆகாது. ஆனா ஒரு நாள் நான் இந்த ஊர்ல இருந்து பிரயாணம் செஞ்சு என்னுடைய எஸ்டேட்டுக்கு போகக்கூடிய நேரத்துல என் எஸ்டேட்ல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உணவு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நான் போறேன். ஆனா துர்வஷ்டமாக நான் பரிசல் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். என்னுடைய மதத்தை சேர்ந்த ஒரு நபரிடத்திலே நான் போய் உணவு கேட்டேன். தட்டி கழித்து மறுத்தார். உன்னை யாருன்னு தெரியாது, உன்னை பார்த்ததில்லை, உனக்கு எப்படி நான் சாப்பாடு கொடுக்கிறது, எந்த அடிப்படையில் சாப்பாடு கொடுக்கிறது என்று என் இனத்தை சேர்ந்த நான் யாரை நம்பிக்கையாளர் என்று நினைக்கின்றேனோ, அதான் கவனிக்கணும். நான் யாரை உண்மையாளன், என்னை சார்ந்தவன், என்னோடு இருப்பவன் என்று நினைச்சேனோ அவன் சாப்பாடு கொடுக்கல. ஆனால் நான் யாரை வெறுப்புணர்வோடு பார்த்தேனோ, என்னுடைய கண்களிலேயும் உள்ளத்திலேயும் யாரை வெறுப்புணர்வோடு பார்த்தேனோ
அந்த முஸ்லிமான நீ எனக்கு உணவு கொடுத்த, நான் பரிசு மறந்து வைத்து விட்டேன், அடுத்த வாரம் தருகின்றேன் என்று சொன்ன மாத்திரத்திலே எந்த விதமான சந்தேகமும் என் மீது படாமல் உணவு கொடுத்தாயா இல்லையா? இந்த நேரத்திலும் இந்த நிறத்தை களையவில்லை என்றால் நான் உண்மையான மனிதனே இல்லை என்று அந்த நிறத்தை களைந்து சொன்னார் நீ என் சகோதரன். ஒரு இஸ்லாமி தன்னுடைய வார்த்தையால் வாழ்க்கையை காட்டிக் கொடுத்தால் நாங்கள் எப்படி வாழ்கின்றோம், நாங்கள் எப்படி வாழ்கின்றோம் இந்த வார்த்தையை காட்டிக் கொடுத்தாரா இல்லையா? அருமையான வாழ்க்கை. அவரும் நினைச்சிருந்தா சொல்லியிருக்க முடியுமா இல்லையா? இன்றைக்கும் அந்த மனிதனை பற்றி பேசப்படுகின்றதா இல்லையா? இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து எங்கேயோ இருந்த ஒரு முஸ்லீமுடைய சகோதரனை பற்றி பேசுகிறோம் என்றால் அவருடைய செயல்பாடுகள் பூரிக்க வைத்தது, சந்தோஷமடைய வைத்தது. இந்த வாழ்க்கை மாற்றம் செலுத்துகிறது. வாழ வேண்டும். இந்த மாதிரி வாழ்க்கை வாழுங்கள், பிறர் பேசப்படுகின்ற வாழ்க்கை வாழுங்கள். இந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம். நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று நாம் பிறருக்கு சான்றுகளாக இருக்கப்பட வேண்டும். நாம் பிறருக்கு சான்றுகளாக இவரை பார்த்தா இவருடைய வாழ்க்கை இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்ணணும். இவரை மாதிரி நான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகின்ற வாழ்க்கை வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை தர வேண்டும். அல்லாஹ் தருவான் நம் அனைவர்களுக்கு. நம்முடைய எல்லா காரியத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். எல்லா காரியத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் வந்தார். வரக்கூடிய அந்த மனிதரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இவரை மாதிரி வாழ்ந்துராதீங்க, இவர் பொய்யன்னு சொன்னார். இவரை மாதிரி வாழ்ந்துராதீங்க, அவரை பார்த்து இவர் மோசமானவர், அவர் மாதிரி வாழாதீங்கன்னு சொன்னார். சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் மஜ்லிஸுக்கு வந்தார். மஜ்லிஸுக்கு வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலும் பேச்சிலும் எந்த மாற்றமும் இல்லை. ரசூலுல்லாஹி முகத்திலும் பேச்சிலும் எந்த மாற்றமும் இல்லை. எப்பொழுதும் பெருமானார் எப்படி பேசுவாரோ அப்படி பேசினார். அன்போடும் அரவணைப்போடும் எல்லாம் பேசினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அதுக்குள்ள ரசூல் என்ன வார்த்தை சொன்னார்? ரசூல் என்ன வார்த்தை சொன்னார்? இவர் மோசமானவர் என்று சொன்னார். இவர் மோசமானவர். எல்லாம் அந்த மனிதர் போன பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்க? இந்த மனிதர் மோசமானவர் என்று சொன்னீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆமா, நான் சொன்னது உண்மைதான். அவர் மோசமானவர் தான். அவர் வந்தாருங்கிறதுக்காக அவரிடத்தில் நான் கடுகடுப்பாக பேச முடியாது. அவரிடத்தில் எரிஞ்சு விழுக முடியாது. அப்ப ஏன் ரசூலுல்லாஹ் பொய்யர் அவர் மோசமானவர் என்று சொன்னீங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது போன்று நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள் என்பதற்காக தான் சொன்னேனே தவிர மற்றபடி அவரை குறை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லைன்னு சொன்னார். 2 ஹதீஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒன்று சொர்க்கவாதியை பார்த்தன ரசூலுல்லாஹ் இதுபோல வாழுங்கள் என்று சொன்னார்கள். மோசமானவர்களை பார்த்தோன்னே இதுபோன்று வாழ்ந்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள் என்றால் வாழ்க்கையை பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள். இப்படித்தான் வாழ வேண்டும், இந்த வாழ்க்கை வாழ்ந்துவிட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு வார்த்தை உண்டு, அல் முஃமின் யுஹ்லஃப். முஃமின் எப்படி வாழ்வான் தெரியுமா? யுஹ்லஃப், ரொம்ப அன்போடு, பிறரோடு அன்போடு நடந்து கொள்வான். வலா கைர ஃபீமன் லா யஹலஃபு வலா யுஹ்லஃபு. அவன் நல்ல முறையில் நடந்து கொள்ளலாம், அவனுடைய வாழ்க்கை நல்ல இல்லை என்று சொன்னால் அவன் உண்மையான முஃமினே இல்லைன்னு சொன்னாங்க. அவனை பார்த்தால் கண்ணியம் அடைய வேண்டும், அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் அவன் முஃமின். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தது வீட்டிலேயும் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை வழிமுறை வீடுகளில் இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை ஷர்ருன் நாஸி தையிகுன் அலா அஹ்லிஹி. தயவுகூர்ந்து இந்த ஹதீஸை உள்ளத்தில் உறுதியாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். இது நம்முடைய வாழ்க்கையில் அல்ல, நம்முடைய வழிமுறையிலும் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு, கெட்ட செயல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷர்ருன் நாஸ், மக்கள்ல ரொம்ப மோசமானவங்க யார் தெரியுமா? இந்த வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துறாதீங்க. மக்கள்ல மோசமான நபர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்காலாகி தம் குடும்பத்தாரோடு தம் குடும்பத்திற்கு நெருக்கடி கொடுக்கக்கூடியவர், தன்னுடைய மனைவி மக்களுக்கு தாயிடத்திற்கு நெருக்கடி கொடுக்கக்கூடியவர். அல்லாஹ் பாதுகாக்கல, அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு குடும்பத்துக்கு ஒரு மனிதன் நெருக்கடி கொடுக்க முடியுமா? நம்முடைய வாழ்க்கை யாருக்காக வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை யாருக்காக வேண்டும்? நம்முடைய மனைவிக்காக வேண்டி, மக்களுக்காக வேண்டி நாம் சம்பாதிப்பது யாருக்காக வேண்டும்? அவர்களுக்கு தானே. அவங்களுக்கு நாம் நெருக்கடி கொடுப்போமா?
அவர்களுக்கு நாம் நெருக்கடி கொடுப்போமா? சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்திற்கு நெருக்கடி கொடுப்பதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லதி இதா தഖல பைத்தஹு ஹஷியத்துல் இம்ரா வ ஃபர்ரல் பலத். சொன்னாங்க, கணவன் வீட்டுக்குள் வந்தால், அந்த மனிதன் வீட்டுக்குள் வந்தால் மனைவி பயப்படுவா, குழந்தை நடுநடுங்கி நிற்பான். நல்லா கவனிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அவன் வீட்டில் நுழைந்தால் மனைவி அவளை கண்டு அச்சம் கொள்ளுவான், குழந்தை நடுநடுங்குவான். இவன் ரொம்ப மோசமானவன் சொன்னாங்க. எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹ் அதோட விடல, ஃபைதா خرج, வீட்டுக்குள்ள வந்தா இப்படி, ஃபைதா خرج லஹக்கத் இம்ராத் இஸ்தாஸ் அக்லஹு. ஆனா அதே மனுஷன் வெளியே போயிட்டா மனைவி சிரிப்பானா, குழந்தைங்க சந்தோஷப்படுவாங்க. மனைவி சிரிப்பதும் குழந்தைகள் சந்தோஷப்படுவதும், அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை வாழாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி பார்த்தாலும் இறுகிய மனத்தோடு இறுகிய எண்ணத்தோடு வீட்டுக்குள் நுழைந்த உடனே கடுகடுப்போடு பேசக்கூடிய அந்த சூழ்நிலை வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் முஃமின் அல்ல, மனிதர்களை கெட்டவன் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அன்புக்குரியவர்களே, ஷரியத் வாழ்க்கை வழிமுறைகளை வாழுங்கள், இப்படி வாழ்ந்து காட்டுங்கள், நீங்கள் முன்னோடியாக இருங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் முன்னோடியாக இருக்கப்பட வேண்டும். நான் அந்த நிகழ்வை சொன்னதை போன்று நம்முடைய வாழ்க்கையை பார்த்து தீர்மானிக்கப்பட வேண்டும் முஃமின்கள் யார் என்று. கடந்த சில தினங்களுக்கு முன்னால் நான் மீண்டும் இந்த இடத்தில் பதிவு செய்யக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இதுதான். நம்முடைய வலைதளங்களும் நமக்கு கொடுக்கப்பட்ட டெக்னாலஜிகளும் அறிவை சிந்திக்க வைக்கப்பட வேண்டுமே தவிர தவறாக உபயோகிக்கப்படுவதற்காக வேண்டியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி தவறான பேச்சுக்கள் ஒரு சில தினங்களுக்கு முன்னால் ஒரு வலைதளங்களிலே வெளியிடப்பட்டது. அந்த வெளியிடப்பட்ட பெருமானாரை பற்றி கொச்சையாக பேசிய சென்ற வார ஜும்மாவுடைய தினத்தில் அந்த எழுதப்பட்ட மனிதனும் கைது செய்யப்பட்டு விட்டான். அது வேறு விஷயம். நான் இங்கே உங்களிடத்தில் பதிவு செய்யக்கூடிய விஷயம் இதுதான். பெருமானாரை பற்றி அவன் ஒரு தடவை பேசினான் தவறாக, நாம் 1000 முறை ஷேர் செய்துவிட்டு பெருமானாரை பற்றி தப்பாக பேசுகிறோம். இதுதான் வழிமுறையா? நம்முடைய வழிமுறை. அவன் ஒரு தடவை தானே எழுதினான், அழித்து விட்டான். அழித்து விட்ட அந்த முகநூலை அதை எடுத்து வைத்து விட்டு 1000 நபர்களுக்கு நாம் அனுப்பினோம் என்றால் இதுதான் நம்முடைய வாழ்க்கையா? இதுதான் மார்க்கம் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை வழிமுறையா? சொல்லப்பட்டது பெருமானார், பரப்புகின்றோமே, எது கிடைத்தாலும் பரப்புவதா? எது கிடைத்தாலும் ஷேர் செய்வதா? சொல்லப்பட்டது யாரை என்று சிந்திக்கக்கூடிய எண்ணம் கூட நமக்கு இல்லையா? ரசூலை பற்றி ஒரு முறை அவன் பேசினான் என்றால் 1000 முறை அவன் பேசினான் என்று சொல்லி அவன் என்ன பேசினான் காட்டுங்க. அவன் என்ன பேசினான் கொஞ்சம் அனுப்பி வைங்கள. ஆகப்பெரிய கேவலமான வாழ்க்கை, கேவலமான எண்ணம் அது. ஷர்ருன்னாஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அதுதான். ஷர்ருன்னாஸ், மக்களில் கேவலமான. நெருக்கடி கொடுக்கின்றானா? அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். பெருமானாருடைய கண்ணியத்தை இவன் கேவலப்படுத்துவதன் மூலமாக குறைய போவதும் கிடையாது, இவன் உயர்த்துவதன் மூலமாக உயரப்போவதும் கிடையாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், நபியே உங்களுடைய அந்தஸ்தை என்றைக்கோ நான் உயர்த்தி விட்டேன். அல்லாஹ் நபியுடைய அந்தஸ்தை என்றைக்கோ உயர்த்தி விட்டான் அல்லாஹ். அந்த வாழ்க்கை, அந்த வழிமுறை நம்மிடத்திலே வாழ வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். அந்த வாழ்க்கை அல்லாஹ் நம்மிடத்தில் முழுமையாக அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வாழ்க்கை வழிமுறைகளை நமக்கு வாழ்ந்து காட்டினார். ஒரே ஒரு சஹாபியுடைய நிகழ்வு பெருமானார் சொன்னார். ஒரு கூட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருது. பார்க்க வந்த நபி முதல் முறையாக பார்க்கின்றார். பெருமானாரை பார்த்த அந்த சந்தோஷத்தில் வட்டகத்தில் இருந்து குதித்து எழுந்து ஓடுகின்றார். ஓடி பெருமானாரை கட்டி தழுவி ஆற தழுவி பெருமானாருடைய கையை தொட்டு முத்தமிடுகின்றார்கள். எல்லாரும் முத்தமிட்டு ஆசுவாசப்படுகின்றார்கள். நபியை பார்க்காத நபி அல்லவா, நபியை பற்றி கேள்விப்பட்டு இருப்போம், நாளை மறுமையில் நாம் பார்ப்போமே, அந்த சந்தோஷம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். நபியுடைய ரௌதாவிற்கு சென்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் தருவார் இன்ஷா அல்லாஹ். மறுமையில் பெருமானாரோடு இருப்போம், நபியை பார்ப்போம், நபியுடைய கையை முத்தமிடுவோம், நபியை கட்டி தருவோம், நபியுடைய ஹவுதில் நீர் இருக்கக்கூடிய பாக்கியம் கொடுப்போம். நபியுடைய வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். அந்த நபியை பார்த்த சந்தோஷத்தில் எல்லாரும் இறங்கிட்டாங்க. ஆனால் அந்த கூட்டத்தினுடைய தலைவன் மட்டும் இறங்கவே இல்லை. இறங்காமல் அவர் என்ன செய்தார்? பொறுமையா வந்தார். இறங்கி தன்னுடைய வாகனத்தை ஓரமா வச்சார்.
பார்க்க போறது நபியை அழுக்கு ஆடையில போக முடியாது. வந்தவர்கள் எல்லாம் பரட்டையோட இருக்காங்க. வெகுதூரத்துடைய பிரயாணம் தலைவிரி கோலத்தில் பரட்டையாக ஆடை அலங்கோலமாக ரசூலை பார்த்து விட்டாங்க. ஆனால் இவருடைய உள்ளத்தில் என்ன இருந்தது தெரியுமா? பார்க்க போவது யாரு? இந்த உலகத்துடைய சர்தார் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாளை மறுமையினுடைய தலைவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் அழுக்கு ஆடையோடு தலைவிரி கோலத்தோடு பார்ப்பதா? இல்லை. தலையை சரி செய்தார், ஆடையை கலந்தார், புத்தாடையை அணிந்தார், நேர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார். நபியுடைய கையை அழகோன்று பிடித்து முழுமையாக முழுமதி நிலவை பார்த்ததை போன்று பார்த்தார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார், இவர் சிறந்தவர் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி அராக ஹஸலத்தைனி, இரண்டு நற்பண்பு உங்களிடத்திலே நான் பார்க்கின்றேன், அது எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல் ஹில்ம் வல் அனா, ஒன்று பொறுமை, இன்னொன்று நிதானத்தன்மை, இன்னொன்று சகிப்புத்தன்மை. இந்த தன்மை இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் நான் நேசிப்பேன் என்றார்கள் பெருமானார். அந்த நிதானத்தன்மை இருந்ததா இல்லையா? இந்த நிதானத்தை இப்ப இருக்கக்கூடிய நாம் இழந்து விடக்கூடாது, இழந்து விடாதீர்கள். யார் எது வேண்டுமானாலும் பேசலாம், கையில் கிடைத்ததையெல்லாம் அனுபவங்கள் அல்ல. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பாதுகாப்பு தர வேண்டும். நபியை பார்த்து குறைந்தவர்கள் எதையோ பார்த்து குறைத்ததை போன்றுதான். அதனால் அதெல்லாம் நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய நபியுடைய அந்தஸ்து வேறு. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாழ்க்கை வழிமுறைகளை வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வாழ்க்கையை நாம் முழுமையாக வாழ்வோம். அல்லாஹ் நம்முடைய வாழ்வை பிறருக்கு ரோல் மாடலாக, சான்றுகளாக அல்லாஹ் மாற்றி இந்த உலகத்திலேயும் நம்முடைய கண்ணியத்தை உயர்த்தி, மறுமையிலும் அல்லாஹ் நம்முடைய உயரிய கண்ணியத்தை உயர்த்தி அஹ்லுல் ஜன்னah சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய மனித மக்களையும் நம்முடைய மகளத்து மக்களையும் முழு உலக மூமினான ஆண் பெண் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பீடபெரும் அல்லாஹ்வை சார்ந்த ஜனாப் அப்துல் சலாம் அவருடைய மனைவி ஜனாபா ஷரீஃபா பேகம் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அவருடைய ஷிஃபாவிற்காக வேண்டி துஆ செய்யுமாறு நம்மிடத்தில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது.